ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பெரிய வாட்டர் கேன் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் கேன் மேலே இருக்கக்கூடிய கவர் ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் கவர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன், நீங்களும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் கேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் கீழே வச்சுட்டு ஒரு பழைய கத்தியை வச்சு கேஸில் நல்லா நம்ம கத்தியை சூடு பண்ணிக்கலாங்க. சூடு பண்ண கத்தி எடுத்துகிட்டு இந்த வாட்டர் கேன் எடுத்துகிட்டு இந்த வாட்டர் கேன் மேலே நீங்கள் பாதியை கட் பண்ணிக்கணும். நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் பாதியை கட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டு வந்துட்டு கால்வாசி மட்டும் கீழே நீங்கள் கட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம வலையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அங்கங்கே வச்சுருப்போம் இல்லையா, அந்த வலையில் ஃபுல்லாக எடுத்து இந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 டசன் வலைக்கிட்ட இந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. நான் பாருங்கள் வலையில் ஃபுல்லாகவே இது உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, வலையில் ஃபுல்லாகவே இந்த பாட்டில் உள்ளுக்கு நம்ம வச்சு விட்டாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் பாட்டில் கேப்பை நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் எங்கே வைக்கணும்னு சொல்லி வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வலையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிதறிக்க எடுக்காது. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வலையில் நமக்கு உடஞ்சி போகாது. இடமும் நமக்கு ரொம்ப கம்மியாக தாங்க பிடிக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா தக்காளியில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் அதிகமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுவோங்க. அந்த மாதிரி நம்ம தக்காளி பழம் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது நிறைய தக்காளி பழம் காய் வட்டாக வந்துடுங்க. அந்த மாதிரி தக்காளி பழம் காய் வட்டம் வந்துச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் பழுக்கவும் செய்யாது. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரே நாளில் தக்காளி காயில் நல்லா பழுத்துடுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு மட்டும்தாங்க காட்ட போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் தக்காளி பழம் மட்டும்தாங்க எடுத்துருக்கேன். தக்காளி பழம் எடுத்துகிட்டு ஒரு குக்கர் நம்ம எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்துகிட்டு காய் விட்ட தக்காளி பழம் இருக்கு இல்லையா, அந்த தக்காளி பழம் ஃபுல்லாகவே நீங்கள் குக்கரில் நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி பழம் ஃபுல்லாக நான் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் குக்கர் மூடி எடுத்துக்கலாம். குக்கர் மூடி எடுத்துகிட்டு கேஸ் கட் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. மறுநாள் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காய் வடர்க்கிற தக்காளி பழம் ஃபுல்லாகவே நல்லா பழுத்து உங்களுக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம உளுத்தம் பருப்புலாம் வாங்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாட்கள்லேயே உளுத்தம் பருப்புக்குள்ளே ஒரு மாதிரி கட்டிக்குங்க. அது மட்டுமே இல்லைங்க, வண்டெல்லாம் விழ ஆரம்பிச்சுங்க. அந்த மாதிரி வண்டு விழுகாமல் இருக்க, கட்டாமல் இருக்க இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் நீங்கள் சேர்த்து வச்சா போதும். அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பட்டை தாங்க. ஒரு 3 துண்டு பட்டை போல் எடுத்துகிட்டு இந்த உளுத்தம் பருப்புக்குள்ளே அங்கங்கே நீங்கள் வச்சு விட்டுருங்க. இது போல் நீங்கள் வச்சதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு வாசம் பட்டாலே அந்த வண்டு வராது. அதே போல் கட்டியும் கட்டாமல் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஹாட் பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் கொண்டைக்கல்ல வெள்ளை கொண்டைக்கெல்லாம் முறைக்கணும்னு நினச்சி மறந்து போய்டும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் மறந்து போய்ட்டால் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹாட் பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த கொட்டை உரைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கொட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்டைக்கல்லை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுடு தண்ணி எடுத்துக்க, சுடு பண்ண தண்ணியை இந்த கொண்டைக்கிழமை நம்ம ஊற்றி விட்டுக்கலாங்க. நான் பாருங்கள் ஒரே ஒரு சொம்பு தண்ணி மட்டும்தாங்க சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி ஃபுல்லாகவே நம்ம இந்த ஹாட் பாக்ஸ் உள்ளுக்கு நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டுமே சேர்த்துக்கோங்க. சால்ட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா மூக்கில் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் ஹாட் பாக்ஸ் நல்லா இது போல் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கலக்கிட்டதுக்கப்புறம் எப்போதும் போல் ஹாட் பாக்ஸும் மூடி எடுத்துகிட்டு எப்போதும் போல் நீங்கள் டைட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு 20 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் வச்சு விட்டுருங்க. கரெக்டாக 20 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மூக்கெல்லாம் எல்லாமே ரொம்ப சூப்பராக நமக்கு நைட் எப்படி உரைச்சி காலையில் நமக்கு கிடைக்குமோ அதே மாதிரி நமக்கு அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த கொண்டைக்கல்ல உரைச்சி தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதையும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேப்பரை நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கரண்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா புதினா இலைகள் சுத்தம் பண்ணாலே கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அந்த மாதிரி டைம் எடுக்காமல் இருக்க ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ண இந்த ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். புதினா இலைகள் நீங்கள் வாங்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கலாங்க. ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு ஒவ்வொரு புதினா இலைகள் வேர் பகுதி நீங்கள் இந்த ஓட்டை உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே நீங்கள் பிடிச்சி இழுத்தா போதுங்க. அந்த புதினா இலைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இலைகள் வேஸ்ட் ஆகும்னு கேட்டால் ஒரே ஒரு இலைகள் கூட வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நீங்கள் எப்படி கையில் புதினா இலைகள் சுத்தம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நமக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். டைமும் நமக்கு ரொம்பவே சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம அரிசிலாம் வாங்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாட்களே வண்டு புழு பூச்சியெல்லாம் விழுந்துருங்க. அந்த மாதிரி விழுகாமல் இருக்க இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது ஒன்றுமே இல்லைங்க. ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம். கொட்டாங்குச்சி எடுத்து லைட்டாக நீங்கள் கொட்டாங்குச்சி பேக் சைடு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொட்டாங்குச்சி நீங்கள் அரிசிக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுங்க. இந்த கொட்டாங்குச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறதுனால வண்டு புழு பூச்சி வராது. அது மட்டும் இல்லாமல் மெஷர்மெண்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இது உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு நீங்கள் சேர்த்துக்கணும். ஒரு 5 போல் கிராம்பு, ஒரு 4-5 போல் பட்டையை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இந்த அரிசி ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வண்டு புழு பூச்சி கிட்டேயே அண்டாது. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ண லெமன் தூளை நம்ம கீழே தூக்கி போடலாம். அது மாதிரி லெமன் தூளை தூக்கி போடாமல் இது போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. லெமன் தூள் இது போல் நீங்கள் திருப்பி நீங்கள் வச்சுக்கணும். நான் வெளியில் காமிக்கிற பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் லெமன் தூள் நீங்கள் திருப்பி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே இந்த லெமன் தூள் ரொம்ப அழகாக இருக்குங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாங்க. கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு இந்த லெமனை நீங்கள் இந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ள நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வேப்பெண்ணெய் அப்படின்னா விளக்கு ஏற்றுற எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த லெமன் தூள் உள்ளுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நம்ம செய்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஒரே ஒரு கருப்பு எடுத்து நல்லா நம்ம பவுடர் பண்ணிட்டு எண்ணெய் உள்ளுக்கு நம்ம அப்படியே நம்ம சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம செய்ததுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு திரி எடுத்துக்கலாங்க. திரி எடுத்துகிட்டு ஒரு டைம் லைட்டாக நீங்கள் கலக்கிவிட்டுவோம். எண்ணெய், மஞ்சள் தூள், கருப்பூரம் ஃபுல்லாகவே லைட்டாக நீங்கள் குச்சி வச்சு இல்லை கை வச்சு நல்லா இது போல் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரியை நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் விளக்கேற்றுற மாதிரி நீங்கள் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. இது இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரத்தில் நிறைய கொசுக்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. அந்த மாதிரி கொசுக்கள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சா மட்டும் போதுங்க. உங்கள் வீட்டு பக்கம் கொசுவே வராது. அந்தளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் சைடு எஃபெக்ட் இல்லாமல் இது போல் உங்கள் வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். வீட்டுக்குள்ளே கொசு தொல்லையே இருக்காது. மறக்காமல் இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு சிங்கே நம்ம தான் க்ளீனாக வச்சுருந்தாலும் சரிங்க, சிங்க் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட்ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் புழு பூச்சி எல்லாம் வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக அடிக்கடிக்கு தண்ணி அடிச்சுட்டே இருக்குங்க. அந்த மாதிரி சிங்க் உள்ளுக்குள்ளே தண்ணி அடிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் செஞ்சால் போதும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 சொம்பலுக்கு தண்ணி லைட்டாக நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சோடா 1 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சோடா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டுமே நீங்கள் 1 ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் வினிகரு ஒரு 2 மூடி போல் மட்டும் நீங்கள் வினிகர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வினிகர் நம்ம சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் இந்த தண்ணி லைட்டாக நீங்கள் கலக்கிறதுக்கப்புறம் சிங்க்குள்ளே நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. சிங்க்குள்ளே ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி விட்டால் போதும். சிங்க் அடைப்பு எல்லாமே கிளியர் ஆகிடுங்க. பேட் ஸ்மெல் ஃபுல்லாக போடும். அது மட்டும் இல்லாமல் சிங்க்கு வழியாக வரக்கூடிய கரப்பான் பூச்சி மற்ற பூச்சி எதுவுமே இருக்காது. சிங்க்கு ரொம்ப பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். துர்நாற்றம் எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய வீட்டில் பார்த்தோன்னா சூடு தங்காமல் ஃப்ளாஸ்க்கு நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஃப்ளாஸ்க்கை நம்ம மறுபடியும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. ஒரு டைம் நீங்கள் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு ஃப்ளாஸ்க்குள்ளே கழட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃப்ளாஸ்க்குள்ளுக்குள்ளே 1 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் காஃபி தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்டு காஃபி தூள் யூஸ் பண்ணாலும் சரிங்க, 1 டீஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சூடு பண்ண தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் போல் எடுத்துருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணி நான் ஃப்ளாஸ்க்குள்ளுக்குள்ளே ஊற்றி விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு நம்ம டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாஸ்க் ஒரு டைம் நல்லா நம்ம ஷேக் பண்ணிட்டு இதுவும் நம்ம ஒரு ஓரம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாஸில் சூடு பண்ண பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துகிட்டு சர்க்கரையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இந்த பால் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடியே ஃப்ளாஸ்கில் கலக்கணும் இல்லையா, காஃபி தூள் அதுக்கப்புறம் தண்ணியும், அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக நீங்கள் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் கூட இந்த மிக்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு கிளாஸ் எடுத்துகிட்டு எப்போதும் போல் ஆற்றி நீங்கள் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தா நமக்கு ஃபில்டர் காஃபி குடிச்ச மாதிரி அப்படியே நமக்கு இருக்குங்க. உங்கள் வீட்டில் இது போல் சூடு தங்காத ஃப்ளாஸ்க் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே நன்றிங்க. மறக்காமல் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.